Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அப்படி என்ன ரெசிபி அப்படின்னா ஹோட்டல்ஸ்ல எல்லாம் தாங்க இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி கிடைச்சிருக்கும். நம்ம வீட்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ரெசிபியை இப்போ வந்துட்டு நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமா அதே சமயத்துல ஒரு பக்காவான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, கிராம்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை 4 துண்டு. அடுத்ததா வந்துட்டு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு கசகசா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இஞ்சி 2 துண்டு, பூண்டு வந்துட்டு ஒரு 6-7 பல்லு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நான் 1 மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ கூடவே வந்துட்டு 1/2 மூடி தேங்காயை வந்துட்டு கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் உள்ளார சேர்த்துக்கலாங்க. இப்போ இத்தினூண்டு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடியாகி இருக்கு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடிஷ் ரெசிபி வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தரிச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டும். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதோடவே சோம்பு, கிராம்பு 2, பட்டை சின்ன துண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம பொடி பொடியா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும் அளவான சைஸ்ல. அதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இது வதங்கட்டும். சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளை விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. நம்ம வீட்டில் ஒரே மாதிரியே வந்துட்டு சைடிஷ் ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிச்சதாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளி பழமாக வந்துட்டு 2 தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய தக்காளி பழமாக இருந்தங்காட்டி நான் 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு அளவான சைஸ் இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் வந்துட்டு வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லாவே வந்து வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 6-7 பீன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பிடிக்குமோ அதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம பட்டாணி அந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ
அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்துதான் நம்ம தேங்காய் அரைச்சிருப்போம் இல்லைங்களா மிக்ஸி, அதுக்குள்ளாரவே வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து அந்த தேங்காய் மிக்சர் தண்ணியும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் குருமா செய்யும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டாக இருக்குங்க. இப்போ இது கொதி வர தொடங்கிடுச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மேலால கொஞ்சமா புதினா இலைகளை தூவிக்கோங்க. கூடவே கசூரி மேத்தி சிறிதளவு சேர்த்துட்டு உப்பு பத்தலைனா மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கசூரி மேத்தி எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ நீங்க வந்து வீட்டிலே கசூரி மேத்தியையும் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வரட்டுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெஜிடபிள் குருமா. வாவ், வேற லெவலில் வந்திருக்குதுங்க. பார்க்கும்போதே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணுது. மனம் பார்த்துட்டிங்கன்னா கமகமகம்னு மனம் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படா எடுத்து சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேலால் வந்துட்டு மல்லித்தலைகளை தூவி விட்டுடலாம், இன்னும் மனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஹோட்டல் செஞ்சுதா இல்லை வீட்டில் செஞ்சுதான்னு வந்துட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த வெஜிடபிள் குருமாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. இந்த வெஜிடபிள் குருமாலாம் வந்துட்டு நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்க மாட்டோங்க. ஸோ இப்போவே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த குருமாவை வந்துட்டு நம்ம பரோட்டா, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி எத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் கண்டிப்பாக வேற லெவல் டேஸ்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.